சாண்ட்ராவையும் அரோராவையும் வெளியிலேருந்து வந்து ஒரு டாஸ்க்கை வச்சு முடிச்சு விட்டார் பிக் பாஸு. சரியான அடிங்க. நீலாம் எப்படி வந்த அந்த வீட்டுக்குள்ளே? நாங்கள் இருக்க வேண்டிய இடம். நீலாம் டாப் 6ஆ? சாண்ட்ரா நீலாம் டாப் 6ஆ? அரோரா நீலாம் டாப் 6ஆ? எப்படிம்மா நீலாம் வந்த உள்ள? எங்களுக்கே தெரிலன்னு போட்டு பொழந்துட்டாங்க. என்ன ஓவர் ஆட்டம். குரூப்பில் டூப்பான் கானோ வினோத் வந்து குரூப்பில் டூப்பான் அரோரா சொல்லுது. எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, முடிச்சு விட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ், பேச்சு மெசரு. பாருங்க கம்மதின்னு போயிட்டா நீ என்ன பிடிங்கியா? பிளான் பண்ணி விஜய் சேதுபதி தூக்குனாண்டி பாரதேசி நாயா. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 94 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் விக்ரம் போய் கேமராட்ட போய் எப்பேற்பட்ட இந்த சுக்லாம்பரதம் சசிவரதம் இவன் பார்த்தீங்கன்னா போய் வந்து கேமராட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இவன் வந்து காலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் வந்து பொட்டியை எடுக்க மாட்டேன், நீங்கள் எனக்காக ஓட்டு போடுறீங்க, உங்களுக்காக நான் விளையாடுவேன் அப்படிங்கிறான். நேற்று தான் சொன்னால் நான் பொட்டியெலாம் எடுக்க போகிறேன், ஆட்டம் முடிஞ்சு போச்சு, ஐ எம் டன் வித் த கேமுன்னா. அப்போ எந்த அளவுக்கு இருக்கான் பாருங்க அவன். பக்கா ஃப்ராடுவேன், நம்பாதீங்க. அப்புறம் பார்க்குறான், சரி அப்படியே சுற்றிக்கிட்டு உலாவிக்கிட்டு பிடிச்சிட்டான். ஏன்னா பிடிச்சி கொண்டு தனியாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லி கொடுத்து பேசுகிறேன், ஆனால் நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் மட்டும் மாறிட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிற, புரியல எனக்கு அப்படின்னோடனே, இல்லைப்பா நீ முன்னாடி என்ன சொன்னேன், நான் உலக உத்தமர், ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர்னு சொன்னீல. அப்புறம் மீசையெல்லாம் வலிச்சுட்டு பாருக்கிட்ட போய் வம்புழுத்திய ஞாபகம் இருக்கா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்திய, அழுதுகிட்டு இருந்தேன். முதல் நாள் வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தேன். சாண்ட்ரா கேம் ஆடி உன்னை வந்து மேனேஜர் பதவியிலேருந்து வெளியாக வச்சு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் நீ வந்து மீசை தாடிலாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஒரு ஈவில் மாதிரி வந்தியா இல்லையா? வந்துட்டு அப்படியா வந்தண்ணா, அப்படியே சொன்னண்ணா அப்படிங்கிறான். ஆமாம் நீ போய் பாரு, எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கேன், கேமுக்காக தான் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் நீ அப்படின்னோடனே, சரி நான் வெளில போய் பார்க்குறேன், நீ சொன்னால் சட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் இவருக்கு வாய் சரியில்லைங்க. கானா வினோத்து என்ன தான் டைட்டில் வின்னராகவே ஆனாலுமே இந்த வாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பிரவீன்ராஜை வம்பளுத்தான், அவன் கொஞ்சம் அப்படியே அடங்கிட்டான். பிரவீன்ராஜ் கேமே எனக்கு தெரியாதா? அவன்லாம் வெளில போனது கரெக்டு தாங்க. நம்மளோட வெளில போனது வந்து ஐயோ தெரியாமல் வெளில போயிட்டானேன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, பெரிய இவன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் வெளில போனதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, போகட்டும். தேவலாம் வாட்டர் மில்லனை பிடிச்சி சண்டை வளைச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். திரும்ப இந்த வெஞ்சன்ஸு, அதே வெஞ்சன்ஸ் அவன் தெரியாமல் கேட்டு விட்டாருங்க. நேற்று 93 நாள் வந்து எப்படி இருந்த அப்படிங்கிற மாதிரி சபரியை வந்து வினோத் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அதில் வந்து என்ன சார் வினோத் சார், ஏன் சார் 93 நாள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு தான் சொன்னான். அதை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் ஒரு ஆளே கிடையாது, மேனிபுலேட் பண்ணி அந்த மாதிரி தான் ஏமாற்றி மக்களே ஏமாந்துடாதீங்க, ஏமாற்றி தான் வருவான் அப்படின்னு சொன்னான். இவர் வந்து வார்த்தையை விட்டு தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம். ரெண்டு பக்கம் மாற்றி 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 அடிச்சுக்கிறாங்க. என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை? ஆனால் வினோத்துக்கு வாய் சரியில்லை. வாட்டர் மில்லன் வந்து கேமரு, வினோத் என்ன மயிறு கேமரா? சும்மா பாட்டை பாடியே கானா வினோத் சாங்கை பாடிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டான். பரவாயில்ல, அவனுக்கெல்லாம் தேவை, 50 லட்சம் அவனுக்கு தேவை. ஸோ அவனுக்கு போகிறது தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, மக்களே மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது. வினோத்துக்கு போகிறது ஓகே தான். அப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், திரும்ப அமௌண்ட்டை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெயின் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கோட்டு கொடுத்துட்றாங்க எல்லாேருக்கும். ஒரு இது பிளாஸ்டிக் இதில் கொடுத்துட்றாங்க, இந்த லைட் மெட்டீரியலில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிசுன்னு இந்த கோந்துருக்கு பற்றி கம்மு வச்சுருக்காங்க, ஒரு பவுலில் கம்மு வச்சிடுறாங்க. ஸோ எல்லோரும் அந்த 6 கண்டஸ்டன்ஸும் அதை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்மை வந்து உடம்பு ஃபுல்லாக தடவிடுவாங்க அந்த ஜாக்கெட் மேலே, அதாவது அந்த ரெயின் கோட் மேலே. கீழே வந்து ஒரு பாக்ஸு, கார்டனரோட பெரிய பாக்ஸ் போட்டு அது ஃபுல்லாக பணத்தை கொட்டி வச்சுருக்காங்க. 3 லட்ச ரூபா பணத்தை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும், உருண்டு இங்கேருந்து அந்த எண்டுக்கு போகணும், அந்த இந்த எண்டுக்கு வரணும். ஏன்னா அதான் கம்மு ஒட்டியிருக்காங்கல்ல மேலே. ஸோ பணத்தை ஒட்டி எடுக்கணும், பணத்தை ஒட்டி எடுக்கணும், உருண்டு அந்த பணத்தை ஒட்டி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் மணி அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு. நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லோரும் வளைச்சி விழுகுறாங்க, பறக்கிறாங்க, தாவுறாங்க. பொட்டியில் வந்து இப்போதைக்கு அமௌண்ட் வந்து 5 லட்சம் ஆயிடுச்சு போல். ஸோ யார் எடுக்க போகிறான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி விட்டார், நேற்றே ஓப்பன் பண்ணிட்டார், எப்போ வேணாலும் எடுக்கலாம் பணத்தை. யார் எடுக்க போகிறான்னு தெரில. அடுத்து வந்து ரம்யா ஜோ ஆட்டக்காரியும் அப்சாரா
2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள, வேறு லெவல் என்ட்ரி. சாண்ட்ராவை பார்த்தீங்கன்னா போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரே அழுவை. யார்? ரம்யா பார்த்து. நீ ஏன் அழுவுற? நீ ஏன் ஒரு ஃப்ராடு? நீ எதுக்கு அழுவுற? அழுதுகிட்டு இருக்கு பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறது? ஒப்பரை வச்சு அழுவுது. அது நடிக்குது, பார்க்குது. ஐயோ நடிக்கிறாளே, நடிக்காதம்மா அப்படின்ட்டு அவர் உள்ளே போய் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அண்ணன் வந்து யார்? சபரி அண்ணன். சபரி அவன் வந்து முட்டாயெல்லாம் கொடுக்குறான். அவன் வந்து கேப்டன்சி டாஸ்க் போய் வின் பண்ணால் முட்டாய் தரேன்னு சொல்லியிருப்பான் போல். ஸோ இப்போ வாங்கி அவனுக்கு கிடைச்ச முட்டாயெல்லாம் சேர்த்து வச்சு ரம்யா உள்ளே வந்தோடனே தங்கச்சிக்கு முட்டாயெல்லாம் கொடுக்குறான். ஓ அதுக்கா அப்படிங்குது. அது ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்குனா, இந்த டாப் 6 வந்து யார் டிசர்வ் இல்லை, இதுக்கு நாங்களே இங்கே இருந்திருக்கலாம், ஸோ நாங்களே பெட்டரு, இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்கன்னே தெரியல, எப்படி இவங்க டாப் 6 இருக்காங்கன்னே எனக்கு தெரியலன்னு யார் அப்படிங்கிறத ஓல்ட் கண்டஸ்டன்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. போட்டு பொழந்துட்டாங்க. ரம்யாலாம் வந்து பொழந்துருச்சு. சாண்ட்ராவை சொல்கிறேன்ருச்சு. சாண்ட்ராலாம் எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? வாரம் கேம் ஆடினுச்சு, அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுதுகிட்டு முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு பண்ணிக்கிட்டு எப்படி வந்து டாப் 6 வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி நான் தான் சொல்லணும். அனுப்ப மாட்டானே, அனுப்பாமல் உள்ளே வச்சுருந்தான். போட்டு பொழந்துட்டாங்க. அடுத்து அப்ஷரா சொல்லுது பாருங்கள், சாண்ட்ரா வந்து எப்படி வந்தானே எனக்கு தெரியல, ஒன்றும் பண்ணவே இல்லை, ஒன்றுமே பண்ணல, இதெல்லாம் ரொம்ப ஓவர் டாப் 6 எல்லாம் அப்படின்ட்டாங்க. அரோரா ஒன்றுமே பண்ணலங்க, அது சுத்தம், அதெல்லாம் எப்படி டாப் 6 வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு அப்ஷரா. அப்புறம் வந்து வியானா தாங்க வச்சு செதுக்குன்னு செதுக்கிடுச்சு 3 பேரை சொன்னிச்சு. சாண்ட்ராலாம் ஒருத்தே கிடையாது அப்படின்ட்டுருச்சு. ஒருத்தே கிடையாது, டாப் 6 ஒருத்தே இல்லை, போடு. அரோரா நீலாம் எப்படி வந்த, நீ என்ன பண்ணிட்டு நீ வந்திருக்கங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னான், பிரவீன்ராஜ். வியானா 3 பேரை சொன்னிச்சு. ஒரு ஆள் வந்து சாண்ட்ரா, அடுத்து வந்து சபரியை போட்டு பொழந்துருச்சு. நீலாம் எப்படி வந்த, மிச்சர் சாப்பிட்டே வந்துட்ட, நீலாம் டிசர்வ்டே கிடையாது அப்படின்ட்டுருச்சு. அப்புறம் விக்ரம் மேனிப்புலேட் பண்ணியே ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு. இப்போயும் மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காரு உங்கள் கூடன்ட்டு. ஓட்டு போட்டு பொழந்துருச்சு. பிரவீன்ராஜ் என்ன சொன்னா, அரோரா அம்மா நீலாம் யாருமா, நீ எப்படிம்மா உள்ளே இருக்க நீ அப்படின்ட்டாங்க, பொழந்துட்டாங்க. அவர் வந்து பிரவீன் காந்தியுமே தான் சொன்னார், சாண்ட்ராவும் அரோராவும் டிசர்வ்டே கிடையாது, உள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டாங்க. இவனும் சொல்லிட்டான், பிரவீன்ராஜும் சாண்ட்ரா சொல்லிட்டான். அடுத்து தலைவன் வாட்டர்மெலன் நன்றி, வேறு லெவல் நன்றிம்மா சொல்கிறான் பாரு. ஏய் வினோத், அடுத்தவங்கள உருவகேலி செஞ்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கானா வினோத்து கானா சாங்குங்கிற பேரில் வச்சுக்கிட்டு ஊரையை மாற்றிக்கிட்டு கவுண்டர் போட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்ட நீ. ஆனால் நீ டிசர்வ் கிடையாது, யூ ஆர் நாட் டிசர்வ் டு பிபி 9 ஃபைனலிஸ்ட் அப்படின்ட்டு போட்டு பொழந்துட்டாப்புல. பொலன்னு பொழந்து எடுத்துட்டாரு. எல்லோரும் சிரிச்சிட்டாங்கண்ணா. ஆனால் செமையாக சொன்னார், உண்மை தானே அது, அவர் சொன்னது உண்மைதான். மாற்றிக்கணும்ல, மாற்றிக்கவே இல்லையா, பெரிய ஏபி மாதிரி அப்பா டாக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வினோத்து. ஏதோ இவங்க 5 பேரும் மட்டியாக இருக்கிறதுனால பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு போ, பொழைச்சிட்டு போ, பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு போ அப்படின்றது மாதிரி தான் சொல்லணும். மற்றபடி ஒன்றும் டிசர்வ்லாம் கிடையாதுங்க, வாய் சரியில்லை அவனுக்குலாம். அப்புறம் போய் எது சொல்லுது, ரூமில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வாய் சரியில்லை அவனுக்கு, வினோத்து ஓவராக பண்ணுறான், அவர் நிலையிலே இல்லை அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டார்கெட் பண்ணிட்டாங்க. அமைதியாக இருந்துக்கப்பா வினோத்து, கொஞ்சம் அமைதியாக இருப்பா. டார்கெட் பண்ணிட்டாங்க. அதாவது வாட்டர்மெலன் கேட்குறாரு, 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, உனக்கெல்லாம் வந்து என்ன, எப்போ கல்யாணம், எப்போ புள்ள பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இருந்தாலே அப்படின்னு திவ்யா வந்து போட்டு கொடுக்குது. உடனே எல்லோரும் சேர்ந்து பார்த்தியா வாய் சரியில்லை, இப்படிலாம் எனக்கு ஏற்றுக்க முடியல அப்படிங்குது அரோரா. நீங்கள் பரவாயில்லடா டேய், அதுக்கு அவரே பரவாயில்லடா, உங்களுக்கு ஸ்கேம்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரை அனுப்பிவிட்டு, இன்னும் பார்வம் கமர்த்தின்னு இருந்திருந்தாங்கன்னா வினோத்தை ஓட விட்டுருப்பாங்க, அடித்து துரத்திருப்பாங்க நேரத்துக்கு. ஆமாம் தான் அனுப்பி விட்டீங்களா. அப்புறம் இல்லை மக்கு மடசாமிகளாக உட்காந்துருக்கீங்க டாப் 6 வேறு என்ன பண்ண முடியும். ரம்யாவும் ஏனாவும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, சாண்ட்ராவை பின்னாடி போய் என்னென்னமோ பேசுகிறாங்க, அடித்து துவச்சிட்டாங்க. அதுவும் வந்து சாண்ட்ரா வந்து உன்னை என்னென்னலாம் பற்றி பேசியிருக்கு தெரியுமா, பின்னாடி போய் பாரு அப்படிங்கிறது ரம்யா போய் திவ்யாட்ட சொல்லுது. அவன் வேணாவும் போட்டு அழிக்குது. இந்த விக்ரம் வந்து என்னென்னலாம் மேனிப்புலேட் பண்ணுறான் தெரியுமா, இப்போயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. அதாவது இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே அவங்களே தேத்திக்கிறாங்க. போய் உட்காந்து சொல்கிறான் விக்ரம்,
அரோரா இதுக்கெல்லாம் நீ அசர்ற ஆளா? டிடிஎஃப் வின்னர் ஆச்சே, உனக்குன்னு தனி மேடை, விஜய் சேதுபதி ஓல் போடுறதுக்காக பண்ணியிருப்பான்டா. அதுக்காக அதுக்காக அரோரா நல்ல கண்டஸ்டன்ஸ் ஆயிட முடியுமா? விக்ரம் நீ நல்ல கண்டஸ்டன்ஸ் ஆயிடுவியா? போடா டேய். இது வரைக்கும் அந்த பணப்போட்டியில் காசு இவங்க சேர்த்துருக்குது 5,18,500. இப்போ ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் ஒரு டீமு, புது கண்டஸ்டன்ஸ் ஒரு டீமு. இதில் பழைய கண்டஸ்டன்ஸ் ஜெயிச்சிட்டா அந்த 3 லட்சம் அதில் போட மாட்டாங்க பொட்டிக்குள்ளே. புது கண்டஸ்டன்ஸ் அதாவது இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஜெயிச்சிட்டா 3 லட்சம் போட்டு 8,15,500 வெள்ளி போயிடும். ஸோ 8 லட்சமாக மாறிடும் பணம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவல் டாஸ்க்கு. இதில் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க, கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிட்டாங்க, ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ட் தோற்றுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 8,13,500 ரூபா இருக்குது. ஸோ யார் எடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அதோட எபிசோட் முடிஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.